விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து வராங்க. குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல தேடுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே பார்க்குறாங்க. ஆனா குழந்தைய காணோம். யார் தூக்கிட்டு போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அவங்க சித்தப்பா நடந்ததெல்லாம் சொல்றாரு. "இங்க பாரு, ராகவ் வெளிய வந்துட்டான். அவன் தான் குழந்தைய தூக்கி இருக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோனே விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து தேடி போறாங்க. எங்க இருக்கான் அந்த ராகவ் தெரியலையே கடவுளே! குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்முவ தேடி 2 பேருமே சேர்ந்து போறாங்க. அப்ப ராகவ் ஃபோன் பண்றான். "என்ன தான் தேடுறீங்களா? உங்க குழந்தை என்கிட்ட சேஃபா பத்திரமா இருக்கு" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அதை கேட்டோனே விஜய்க்கு கோவமா வருது. அப்படியே கத்துறாரு. "டேய், என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரி, உன் குழந்தை வேணுமா? நான் சொல்ற இடத்துக்கு நீ வா" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "நான் கண்டிப்பா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. போன உடனே அப்படியே அங்க இருக்க அடியாள் எல்லாரையுமே அப்படியே விஜய் அடிச்சுக்கிட்டே போறாரு. அடிச்சுட்டு அங்க போய் நிக்கிறாரு. பார்த்தா அம்முவ அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தோனே விஜய் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, "ஐயோ! அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்குள்ள ராகவ் வராரு. "என்ன உன் குழந்தை உனக்கு வேணுமா? எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன 5 வருஷம் எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பீங்க. 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் முழுசா நான் ஜெயில்ல இருந்துட்டு வந்திருக்கேன். அப்போ நான் ஜெயில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அத நீ அனுபவிக்க வேண்டாமா? உன் பொண்ணு உனக்கு உயிரோட கிடைக்காது" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "டேய், அவ்வளோதான், நீ ஒழுங்கா என் குழந்தைய குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அப்படியே அம்முவ தூக்குறாரு. தூக்குன உடனேயே, வா காவேரி போலாம். அவன அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. காவேரி அப்படி நடக்குறாங்க. அதுக்குள்ள ராகவ் அப்படியே காவேரியோட கழுத்துல அப்படியே கத்திய வைக்கிறாரு. "என்ன, உன் குழந்தைய நீ தூக்கிட்டு போயிடுவியா? உன் பொண்டாட்டி உனக்கு இல்ல" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அதை கேட்டோனே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "என்னது பொண்டாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு, ஒழுங்கா குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போயிடு. நான் உன் குழந்தைய சாகடிக்கணும். அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும்" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "இல்ல, உன் பொண்டாட்டிய நான் கொன்னுடுவேன். ஒண்ணு உன் குழந்தை, இல்ல உன் பொண்டாட்டி. யார் வேணும் நீயே முடிவு பண்ணு" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அப்படியே பயங்கரமா டென்ஷனா இருக்கு. அப்படியே விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ராகவ் அப்படியே எட்டி உதைக்கிறாரு. கத்திய அப்படியே கீழ போடுறாரு. கீழ போட்டோனே அப்படியே காவேரி இழுக்கிறாரு. இழுத்துட்டு, "காவேரி, நீ குழந்தைய புடி" அப்படின்னு குழந்தைய கொடுத்துட்டு, அந்த ராகவ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. கையெல்லாம் அப்படியே திருப்பி முதுகுல குத்து குத்துன்னு குத்துறாரு. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் பொண்ண கடத்தியிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாரு.